ஒரு ஆபத்தினால் ஏதோ ஒரு சிறிய பிள்ளை இந்த ஆத்துக்கரையில் இருக்கிறது. ஏதோ ஒரு சாமி இருக்குது. நம்ம ஆபத்தை காக்கணும்னா கண்ணே வணக்கம் ஐயா. வணக்கம். நான் சிறுவனாக இருக்கக்கூடிய என்னை வணங்குவது நீங்க யாருங்க ஐயா? இவ்வளவு வயதில் முதிர்ந்தவராக இருக்கிறீங்க. உங்களை பார்த்தா புலித்தோல் உடுத்தி ஆதிசேஷன் சொல்லக்கூடிய பாம்பெல்லாம் நீ யாருன்னு கேக்குற? நீங்க யார்? ஒரு இன்னொரு பார்த்தா கையில் சங்கு சக்கரத்தோடு இருக்கிற இவருதான் பாம்பு பிடிக்கிறவரு. இவரு மகிழ் ஊத்துறவரு. கண்ணே கைலமலை வீட்டிற்குரிய முக்கன் படைத்த 2011 தேசம் பட பரமக்கரவன் நான் தான். என்னுடைய தேவி என்று சொல்லக்கூடிய அசுரர்கள் கொடுமை அந்திரிகாசுரன் ஆகாயசுரன் என்னிடத்தில் வரம் பெற்றார். வரம் பெற்று கைலமலை பெற்றுக் கொண்டார். கைலமலை பெற்றுக்கொண்டு அடியடியில் அடித்தார். என் தேவி என்று சொல்லக்கூடிய உமா மகேஸ்வரியை மார்பீதில் உதிர்த்து விட்டார். என் கணவன் இருக்கும் வரை கணவராகப்பட்டவர் கண்குளிர பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த அசுராகப்பட்டவன் என் மார்பீதில் ஒதுக்கிறார். கணவருக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறார். இப்படி பார்த்திருந்தும் கணவரிடத்தில் நான் வாழ்க்கை செய்வதை விட நான் எங்க போய் மருந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி கோஷனுக்கு போயிட்டான் உமா மகேஸ்வரி. அதே போல என்னுடைய மைத்துடன் செல்லக்கூடிய என் பெருமாள் சாச்சாயுத கண்ணன் மனைவி என்னுடைய தங்கை அன்னலட்சுமி அமர்தலட்சுமி பசுமுகூர்த்த பார்த்து பால்வாக்கும் மகாலட்சுமி அவளும் அப்படியே போயிட்டா. என்றைக்கு லட்சுமி என்னை விட்டு போனாலோ அப்பொழுதே என் கையில் இருக்கும் சக்கரம், வலது கையில் இருந்த சக்கரம், இடது கையில் இருந்த சங்கு எல்லாம் பறி போய் மேலே போட்டிருந்த ஆபரணம் எல்லாம் அணிந்து விட்டு எங்கேயோ தோட்டத்துல பையன் ஒருத்தர் மாட்டி வச்சிருந்தா அதை எடுத்து போட்டு வந்துக்கிறேன் கண்ணு. பொட்டாட்டி மட்டும் தேடி அசிங்கத்தை பார்த்தா நான் பிழைக்க முடியுமா மைத்துனா? திருப்பதி மருகன் இப்பொழுது அதே கதிதான். அதனால இப்போது மும்மூர்த்தி